மட்டுமே இரட்சகர் ஆவிக்குள் வளர்த்து அவருடைய மகிமைக்கு உரிய சாயலை அணிந்து கொண்டவர்களாய். நான் தான் வாசித்திருக்கோம் பல இடங்கள்ல. எபேசு 4:24 வாசிங்க. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். எபேசியர் 4:24 அந்த வசனம் தான். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. கொலோசியர் 3:10 வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கலைந்து புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இப்போ 2 தெசலோனிக்கர் 2:14 வாசிங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் இந்த மனவாட்டியானவளுக்கு கொடுக்கும்படி அவர் வைத்திருக்கிற அந்த மகிமை இருக்கு இல்லையா, மகிமையின் சாயல், அதைத்தான் அருணோதயம் போன்ற சாயல், அருணோதயம் பிரகாசத்தையுடைய மகிமையை அணிந்து கொண்ட அவருடைய சாயலுக்கு ஏற்ற மகிமையின் சாயலை அணிந்து கொண்ட அருணோதயம் உதிக்கிற இவள். நான் உணவு ஆர்வத்தை வசிக்கிறோம். அருணோதயம் உதிக்கிற இவள் யார்? அவர் அதுக்காக யார் யார் என்று அருணோதயம் போல் தேவ மகிமை அணிந்து கொண்டவர்களை அவர் தேடி திரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் மத்திய 24 14 இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவரும். பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவருடைய நேசத்துக்குரிய மனவாட்டியாய் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னமாதலை சார்ந்த சத்தியத்தை போதித்தே ஆக வேண்டும், பிரசங்கிக்கப்பட்டே ஆக வேண்டும். அது பிரசங்கிக்கப்படாவிட்டால் யாரை கொண்டு பிரசங்கிக்க தீர்மானித்து அனுப்பப்பட்டவர்களோ அவர்கள் ஐயோ. கடந்த வியாழக்கிழமை அதிகாலையிலே 4 மணி முதல் 6 மணி வேலை வரைக்கும் நான் சொல்லுகிறது உண்மை. அடியான் மிகுந்த பாரத்தோடு கவலையோடு. காரணம், ஆண்டவர் சபையை 1990 ஆரம்பிக்க சொன்ன போதே என் வரிக்கென்று ஆயத்தப்படுத்தி உன்னோடு இருப்பொரு காவலாளியாயிரு என்று சொல்லி சபை ஆரம்பித்தார். காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த முடிவான ரட்சிப்பை ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் உள்ள மறைந்திருக்க நீதிமான்கள், சத்தியவான், பரிசுத்தவான்கள் எங்கும் மறைந்திருக்கிறாங்க. நீங்க நான் மட்டுமல்ல, அவர்களும் உங்களை போன்ற மனவாட்டி சபையாய் நித்தியம் கன மகிழ் புகழ்ச்சிக்குரிய தேவனுடைய மகிமையின் சாயல் அணிந்து கொண்ட அருணோதயம் போல அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்றால் இந்த முடிவான ரட்சிப்பை சார்ந்த சுவிசேஷத்தை எங்கும் சுற்றி திருந்து பிரசங்கிக்கணும், அறிவிக்கணும். அறிவிக்காவிட்டால் ஐயோ. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4 1 முதல் 3 வாசிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உளர்வர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு
சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகுடைய வேலையை செய். அருமையான கத்திரி பிள்ளையே, இந்த சுவிசேஷ ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் காலத்தை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் 3 வசனம், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திறவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கென்ற போதகர்களை தங்களுக்கு தொழிலாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதையை சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றையும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அணிவி சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிமித்தமாய் உண்டான நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்களை குறித்து கவலைப்படாத, தீங்கு அனுபவி. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் சுற்றி திறந்து அறிவிப்பதில் சுவிசேஷனுடைய வேலையை செய். உனக்கென்று கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த ஊழியத்தை நிறைவேற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த வியாழக்கிழமை அதிகாலையிலே இப்படியாய் அடியான், ஆண்டவரே, இந்த சபையை நம்பி நீங்களும் காத்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சபையில் உள்ள தேவச்சனங்கள் ஊழியர்கள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்கிறதுக்காக, முடிவான ரட்சிப்பை அறிவிக்கிறதுக்காக அந்த ஊழியத்தை செய்யும்படி மனவாட்டி சபையில் உள்ள ஒவ்வொரு அனுப்பியிருக்கிறீங்க. ஆனால் தேவஜனங்களோ, சபையில் உள்ள தேவஜனங்களோ, ஊழியர்களோ, அப்பா உங்களுக்கு முன்பாக ஒருவராயில் உண்மையாக ஊழி செய்கிறாங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அப்பா. ஒரு பதிலும் பேசாம இருந்தார். மணி அதிகாலையில் 5 மணி ஆயிடுச்சு, 5:30, 5:45 ஆகுது. நான் விடலை. சொல்லுங்க. ஏன்னா சத்தியத்தை நீ சொல்லாவிட்டா ரத்தப்படி கேட்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. சொல்லுங்க ராஜா. அருமையான ரட்சக அவனை சொல்லிக்கொண்டே ரொம்ப மன கிளேசம் உள்ளவனாய் பார்த்தோடு இருந்த போது, நீயே அழுகிற. முதல் வார்த்தை ராஜா நீயே அழுகிற. 2வது, இந்த சபை நீ கட்டின சபையா? அடுத்தாற் போல, நான் என் மனவாட்டி சபை நான் எழுப்பினேன், என் சரீரமான மனவாட்டி சபை நான் எழுப்பினேன். நான் அதை கொண்டு செய்ய திட்டமிட்டேன், அதை நிறைவேற்றியே தீருவேன். அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. ஊழியம் செய்யாத ஊழியக்காரர்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? தெரியும் தானே கேட்கல? நியாயத்தீர்ப்பு உண்டு அறிந்திருக்கிறாயா? இந்த சத்தியத்தை அறிவிக்காத தேவ ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு என்று நீ அறிந்திருக்கிறாயா? நீ கவலைப்படாதே, இது என்னுடைய சபை அப்படின்னா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ராஜா உங்களை என்னையும் நம்மையும் குறித்த தேவ சித்தம் என்ன பிரசங்கிக்கப்படும் இல்லையா? மத்த 24:14 படி ராஜ்யத்தின் சுவிசேஷ பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படணும். யார் பிரசங்கிப்பா? வேதத்திலே மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். 4 வாசிங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. லேவியனோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன்.
முதல்ல ஆசாரி நம்புறாரு. இந்த அதிகாரத்தை நீங்க ஆரம்பத்திலே 1 வாசித்தா, இப்போது ஆசாரியர்களே இந்த கட்டளைகளை உங்களுக்குரியது, இந்த கட்டளை உங்களுக்குரிய ஆரம்பிக்கிற ஆண்டவர் ஆசாரியர்கள் இந்த ஊழியத்தை கட்டளை செய்யல, ஆனால் அவர் தண்டிக்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்து லேவியர்கள் பிடிக்கிறார். லேவியர்கள் உண்மையாய் ஊழி செய்கிறார், அறிவிக்கிறார் சொல்லி அவர்களை குறித்து சொல்லுவார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆக ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள், கர்த்தரின் தூதன். நீங்க அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 2-3 அதிகாரங்கள் உள்ள 7 சபைகளுக்கும் அவருடைய வலதுகரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்கள் 7 தூதர்கள். ஒவ்வொரு சபைக்கும் அனுப்பப்பட அவர் கரத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு தூதன், ஒரு அப்போஸ்தலன். அப்போ தூதருடைய வாயிலே மட்டும்தான் வேதம் வெளிப்படும். அது குறிப்பா அருமை இரட்சகர் சொல்கிறார், எசையா, ஹல்லேலூயா, எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்களேன். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்து சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான இரட்சகர் வருகிறார். அவர் வருகையில் அவனவனுக்கு பலன் அளிக்க வருகிறார். அந்த பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவரோடு கூட வருகிறது. அவர் மேய்ப்பனை போல தமது மந்தை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது மேய்த்தால் சேர்த்த அடியே சுமந்து கரவலாடு மெதுவாய் நடத்துவார். அந்த 1000 வருட அரசாட்சி. ஆக இந்த சுவிசேஷங்களை யாரு கையில் ஒப்படைத்திருக்கிறார்? சீயோன் எனும் சுவிசேஷையே, எல்லா சீயோனை சார்ந்தவங்க. அவங்க பூமியிலே எருசலேமா ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு, எருசலேம் எனும் சுவிசேஷையே, நீ உரத்த சத்தம் கூப்பிட்டு பயப்படாம சத்தம் யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் சொல்ல. இப்ப எருசலேமில் இருந்துதான் சத்தியம் வெளிப்படும். நீ வேதத்திலே ஏசாயா 41ஆம் அதிகாரம் 27வது வாசிங்களேன். முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். பாருங்க, எங்க கொடுக்கிறார் சுவிசேஷகர்களை? எங்க இந்த கடைசி கால சத்தியங்களை அறிவிக்க? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யாரை கொண்டு அந்த முடிவான சத்தியத்தை அறிவிக்க தேவன் சித்தம் கொண்டு சுவிசேஷகர்களை கொடுக்கிறேன் என்றா, அவரால் அனுப்பப்படாவிட்டால் பிரசங்கிப்பான் ஒருவனும் இல்லை. நான் ரோமர்களை நிறுவனம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 15 முடிய வாசிப்போம். வாசிங்களேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்படி என்றால் இந்த கடைசி கால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பப்பட்டவர்களாகவே எங்கே எருசலேமில் சுவிசேஷரை அனுப்பி சொல்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.